ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து கிரைனியல் நர்வ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பேசிக் மெடிக்கல் கான்செப்ட்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதுதான் வந்து கிரைனியல் நர்வ். நம்ம கிரைனியல் நர்வ் வந்து நம்ம பிரெயினில் இந்த மாதிரி தான் ஆர்ஜின் ஆகிருக்கும். டோட்டலாக 12 பேர்ஸ் இருக்கும். சரி, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிரைனியல் நர்வ்ன்றது 12 நர்வ்ஸு. அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து பிரெயினுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதாவது பார்ட்ஸ், அதாவது ஹெட்டு, ஃபேஸு, நெக்கு, அப்போ டார்சல், ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்ணும். ஸோ இப்படி சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது, ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை கேட்க முடியுது, ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆக முடியுது, ஃபேஷியல் மசில்ஸில் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் காட்ட முடியுது. இந்த கிரேனியல் நர்வ்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரெயினோட பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ டோட்டலாக 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, ஸோ கிரேனியல் நர்வ் 1 வந்து ஆல்ஃபாக்டரி, 2 வந்து ஆப்டிக், 3 வந்து அக்லோமோட்டார், 4 வந்து ட்ரெக்லியார், 5 வந்து ட்ரைஜெமினல், 6 வந்து அப்ஜசன்ட், 7 வந்து ஃபேஷியல், 8 வந்து வெஸ்டிபுலோகாக்லியார், 9 வந்து கிளாசோஃபேரஞ்சியல், 10 வந்து வேகஸ், 11 வந்து அக்சசரி, 12 வந்து ஹைப்போகிளாசல். ஸோ இந்த 12 நர்வ்ஸ் தான் வந்து அரைஸ் ஆகிருக்கும் நம்ம பாடியில். ஸோ இந்த 12 நர்வ்ஸோட ஆர்ஜின் என்ன, ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் நர்வ் வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ். ஸோ ஆல்ஃபாக்டரியோட காம்பனண்ட் வந்து என்னென்னா சென்சரி காம்பனண்ட். அது ஸ்மெல்லுக்கு தான் அதோட ஃபங்க்ஷன். அதோட ஆர்ஜின் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபாக்டரி ரிசப்டார்ஸ் இருக்குல்ல, அந்த நர்வ் செல்ஸ்லேருந்து ஆர்ஜின் ஆகிருக்கும். இந்த ஸ்கல் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங்ஸ் இன் தி கிரிஃப்ரிஃபார்ம் பேலட் ஆஃப் எத்திமைட், அங்கேருந்து ஓப்பனிங்கில் இருக்கும். தான் அந்த பிக்சர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நம்ம பாடியில். ஆல்ஃபாக்டரி பல்பு கீழே நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஆல்ஃபாக்டரி ட்ராக்லேருந்து அரைஸ் ஆகும் சென்டரில். அடுத்து ஆப்டிக் நர்வ். ஸோ ஆப்டிக் நர்வோட ஃபங்க்ஷன் வந்து விஷன். ஆர்ஜின் வந்து பேக் ஆஃப் தி ஐபாலோட பேக் சைடில், ஸ்கல்லோட ஓப்பனிங் வந்து ஆப்டிக் கேனல்லேருந்து இருக்கும். இந்த பிக்சரில் நம்ம ரெட்டினா, அதாவது ஐபாலுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து அக்லோமோட்டார் நர்வ். அக்லோமோட்டார் நர்வோட காம்பனண்ட் வந்து மோட்டார் காம்பனண்ட் தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து ஐலிட்டை வந்து மேலே தூக்குறதுக்கு, இப்போ கீழே இறக்குறதுக்கு, அந்த மாதிரி ஐலிட் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் அதுக்கு. அப்புறம் ஐபாலை வந்து அப்வேர்டு, டவுன்வேர்டு, மீடியலாக வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு. அப்புறம் பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கு. பியூப்பிள்னால் அந்த லைட் நம்ம பிக்சர்லேயே போயிருக்காங்க பாருங்கள், அதான் அந்த பியூப்பிள் பிளாக் கலர் இருக்க லைட் அடிக்கும்போது கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஸோ அந்த இதுக்கு. ஸோ அக்கோமடேட்ஸ் தி ஐயோட அக்கோமடேஷனுக்காக இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இது இந்த அக்லோமோட்டார் நர்வ். அது ஆர்ஜின் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி மிட் பிரெயின்லேருந்து ஆர்ஜின் ஆகிருக்கும். இந்த ஸ்கல் ஓப்பனிங் வந்து சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்லேருந்து இருக்கும். ஓகேவா, இதுதான் இந்த அக்லோமோட்டார் நர்வ். அடுத்து ட்ரெக்லியார் நர்வ். ட்ரெக்லியார் நர்வ் வந்து காம்பனண்ட் வந்து மோட்டார் காம்பனண்ட் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஐபாலை வந்து டவுன்வர்டாக லேட்டரலாக வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது. இதோட ஆர்ஜின் வந்து போஸ்டியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி மிட் பிரெயினோட போஸ்டியர் சர்ஃபேஸ்லேருந்து ஆர்ஜின் ஆகுது. ஸ்கல் ஓப்பனிங் வந்து சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்லேருந்து இருக்கும். சரியா, ஸோ இதுதான் இந்த பிக்சர். நெக்ஸ்ட் ட்ரைஜெமினல் நர்வ். ட்ரைஜெமினல் நர்வில் வந்து ஆக்சுவலாக வந்து 3 பிரான்ச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ட்ரைஜெமினல் நர்வ் இதுனா அது வந்து 3 ஜோன் இருக்கும். மேனிபுலர் ஜோன், மேக்ஸிலரி ஜோன், ஆப்தால்மிக் ஜோன் அப்படின்னு சொல்லி 3 ஜோன் இருக்கும். அதை வச்சு தான் நர்வ்ஸை பிடிச்சிருப்பாங்க. ஜோன் வச்சு 3 நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஜோனோட நேமே நர்வாக வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் வந்து ஆப்தால்மிக் நர்வ். அதோட காம்பனண்ட் வந்து சென்சரி. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா கார்னியாவில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். அப்புறம் ஸ்கின் ஆஃப் தி ஃபோர்ஹெட், ஸ்கேல்ப், ஐலிட் அண்ட் நோஸு, மியூக்கஸ் மெம்பரைன் ஆஃப் தி பேராசைனஸ், சைனஸ் அண்ட் நேசல் கேவிட்டி. ஸோ இது வந்து பார்வைக்காக. ஓகேவா. அடுத்து ஆர்ஜின் வந்து ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பான்ஸ். ஸோ அங்கே வந்து ஆர்ஜின் ஆகிருக்கும். ஸ்கல் ஓப்பனிங் வந்து சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்லேருந்து இருக்கும். அடுத்து மேக்ஸிலரி நர்வ் வந்து சென்சரிக்கு மட்டும்தான். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்கின் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஓவர் மேக்ஸிலா, ஸோ டீத் ஆஃப் த அப்பர் ஜா, மியூக்கஸ் மெம்பரைன் ஆஃப் தி நோஸ், தென் மேக்ஸிலரி, சைனஸ் அண்ட் பேலட். ஸோ நம்ம டீத்து, அந்த அப்பர் ஜா, லோவர் ஜாலாம் படித்தா, அதாவது மேஸ்டிகேஷன் கூட இந்த மேக்ஸிலரி நர்வ் வந்து தேவைப்படும். அடுத்து ஆர்ஜின் வந்து ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பான்ஸ்லேருந்து ஆர்ஜின் ஆகிருக்கும். ஸ்கல் ஓப்பனிங் வந்து ஃபோரமென் ஓவெலே, அது வந்து ஓப்பனிங் இருக்கும், ஸ்கல் ஓப்பனிங். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த பிக்சர்.
நெக்ஸ்ட் மேண்டிபுலார் நர்வ் வந்து காமன் வந்து மோட்டார், ஃபங்க்ஷன் வந்து மசில் ஆஃப் மேஸ்டிகேஷன். ஸோ மேஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சாப்பாடை வந்து மெல்ரோலாக தான் மேஸ்டிகேஷன். ஸோ அந்த மசில்ஸ்க்கு, அப்புறம் மைலோஹையர் அப்படின்ற மசில்ஸ்க்கு, ஆன்ட்ரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக் அந்த மசிலில், இப்போ டான்ஸார் வெள்ளி பேலட்டைன் அந்த மசில், டான்ஸார் டைம்பனி அந்த மசில்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதுவே ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பான்ஸ். இதோட ஆர்ஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பான்ஸோட ஆன்டீரியர் பார்ட்லேருந்து ஆர்ஜினாக இருக்கும். ஸ்கல் ஓப்பனிங் வந்து ஃபோரமன் ரொட்டண்டம் அப்படின்ற இடத்துலேருந்து ஓப்பனிங்காக இருக்கும். அடுத்து மேனிபுலர் நர்வ். ஸோ மேனிபுலர் நர்வ் வந்து மேனிபுலர் நர்வுக்கு வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஸோ மோட்டார் காம்பனண்ட் இருக்குது, அதே நேரத்தில் சென்சரி காம்பனண்ட் இருக்குது. சென்சரி காம்பனண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சீக்கோட ஸ்கின், அப்புறம் ஸ்கின் ஓவர் தி மேண்டிபிள் சைட் ஆஃப் தி ஹெட், அப்புறம் டீத் ஆஃப் லோவர் ஜா அண்ட் டீத் ஆஃப் த மேண்டிபுலர் ஜாயிண்ட் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன தெரியுது, சென்சரினா ஒரு விஷயத்தை உணர முடியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த சீக்கு, அப்புறம் மேண்டிபிள்ஸ், அப்புறம் மேண்டிபிளில் அந்த மேண்டிபிள் ஓவர் தி சைட் ஆஃப் த ஹெட்டோட சைடில். ஸோ இந்த இடத்துல நான் தொடும்போது எனக்கு ஃபீல் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி. அடுத்து மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் தி மவுத் அந்த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் தி டங்க். ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த மேண்டிபுலர் நர்வ். அது எதில் காம்பனண்ட், சென்சரி காம்பனண்ட். ஸோ அந்த ஆர்ஜின் வந்து ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பான்ஸ். அதுதான் ஆர்ஜின் வந்து ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பான்ஸ். ஓப்பனிங்ஸ் டு தி ஸ்கல் வந்து ஃபோரமன் ரொட்டண்டம். ஸோ இதான் இந்த பிக்சர், அந்த பிக்சர். ஓகே, நெக்ஸ்ட் அப்ஜூசன் நர்வ் வந்து 6th நர்வ். இந்த நர்வோட காம்பனண்ட் அந்த மோட்டார். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஐபாலை வந்து லேட்டரலாக வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா, அந்த நர்வோட ஃபங்க்ஷன் அது மட்டும்தான். அடுத்த ஆர்ஜின் வந்து மிடில் ஆப்ளைங்கடலேருந்து ஆர்ஜினாக இருக்கும். ஸ்கல் ஓப்பனிங் வந்து சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபீச்சர்லேருந்து ஓப்பனிங் இருக்கும். அடுத்த அப்ஜூசன் நர்வ். இந்த அப்ஜூசன் நர்வ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ஃபேஷியல் நர்வ். ஸோ ஃபேஷியல் நர்வ் வந்து காமன் மிக்ஸ்டுனா என்ன, சென்சரியும் இருக்கும், மோட்டாரும் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன், மோட்டார் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் அண்ட் ஸ்கேல்ப்பு, அப்புறம் வந்து ஸ்டெபிடியஸ் மசில், அடுத்து போஸ்டியர் பெல்லி ஆஃப் தி டைகாஸ்ட்ரிக், ஸ்டைலோகைலைட் மசில். ஸோ இதெல்லாம் வந்து மோட்டார் ஃபங்க்ஷன். அது சென்சரி ஃபங்க்ஷன் வந்து டேஸ்ட்டுக்கு தான், நம்ம டங் டேஸ்ட்டுக்கு. அடுத்து ஃபேஷியல் நர்வில் வந்து எக்ஸாம் என்ன சொன்னேன், ஃபேஷியல் நர்வில் மிக்ஸ்டுன்னு சொன்னேன். ஸோ மோட்டார் என்னன்னு பார்த்தா சென்சரிலாம் பார்த்துச்சு. ஸோ மிக்ஸ்டு அதோட ஒர்க் என்ன அப்படின்னா சப்மேண்டிபுலர் அண்ட் சப்லிங்குவல் சலிவரி கிளான்ஸ், லாக்ரிமல் கிளாண்டு, அப்புறம் கிளான்ஸ் ஆஃப் தி நோஸ் அந்த பேலட்டைன். அதாவது லாக்ரிமல் கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன கண்ணீர் வரும். ஸோ அந்த லாக்ரிமல் கிளாண்ட். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே சென்சரி அண்ட் மோட்டார் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா, ஆர்ஜின் வந்து மெடல் ஆப்ளைங்கட்டா, ஸ்கல்லோட ஓப்பனிங் வந்து இன்டர்னல் அக்வாஸ்டிக் மீட்டர்ஸ், ஃபேஷியல் கிளானல், ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோரமன். ஸோ இந்த இதில் ஸ்கல் ஓப்பனிங் வந்து இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து வெஸ்டிப்ளோ காக்லியர் நர்வ் வந்து காமன் வந்து சென்சரி. ஸோ ஃபங்க்ஷன் வெஸ்டிப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட்டோட பொசிஷனிங். ஓகேவா, அது சாக்குல் செமி சர்க்குலர் கேனல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அது காக்லியர்ன்றது ஆர்கன் ஆஃப் தி கார்டே, ஹியரிங். ஸோ ஒன்றும் ஹியரிங்காக தான். ஆர்ஜின் வந்து மிடில் ஆப்ளைங்கட்டா, ஓப்பனிங் ஸ்கல் வந்து இன்டர்காஸ்டல் அக்வாஸ்டிக் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் அக்வாஸ்டிக் மீட்டர்ஸ் அங்கேருந்து ஓப்பனிங் ஆகுது. அடுத்து வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் வந்து இப்படி தான் வந்து ஆர்ஜின் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஆஃப் ஃபேரஞ்சல் நர்வ் வந்து இதுலேயும் மிக்ஸ்டு தான். ஸோ அதில் ஃபஸ்ட் மோட்டார் ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டைலோஃபேரஞ்சியஸ் மசில் அசிஸ்ட் சேலவிங் வந்து அசிஸ்ட் பண்ணுது. சேலவிங் ஒரு சாப்பாடை முழுங்குறோம்ல, ஸோ அதான் சேலவிங். ஸோ அதுக்கு மோட்டாராக. அது சென்சரியாக வந்து ஜென்ரல் சென்சேஷன் ஆஃப் தி டேஸ்ட்டு நம்ம சென்சேஷன் பண்ணுறோம், அதுவும் கரெக்டாக சைனஸ் அந்த கரெக்டாக பாடி. ஸோ இதெல்லாம் வந்து சென்சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து வந்து பரோட்டிட் கிளாண்டில். அடுத்து கிளாஸ் ஆஃப் ஃபேரஞ்சல் நர்வ் வந்து எங்கே ஆர்ஜினாக இருக்குன்னா அதோட காமன் வந்து மிக்சர்னு சொல்லியாச்சு. ஃபங்க்ஷன்ஸ் மோட்டார் சென்சரி பார்த்தாச்சு, மிக்சடாகவும் இருக்குது, அதையும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அது ஆர்ஜின் வந்து மிடில் ஆப்ளைங்கட்டா, ஓப்பனிங் ஸ்கல் வந்து ஜுகுலார் ஃபோரமன். ஓகேவா, ஜுகுலார் ஃபோரமன் வந்து ஓப்பனிங் ஆகுது. அடுத்து கிளாஸ் ஆஃப் ஃபேரஞ்சல் நர்வ் வந்து இப்படி தான் வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அடுத்து வேகஸ் நர்வ் வந்து 10th நர்வ். வேகஸ் நர்வோட காமன் வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட்டு, கிரேட் தொராசிக் பிளட் வெசல்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, பிராங்கை, லங்ஸ், அலிமெண்டரி ட்ராக்ட், ஃபேரிங்ஸ் டு தி ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஸர் அண்ட் கோலான், அடுத்து லிவர், கிட்னி, பேங்க்ராஸ். ஸோ இந்த இடத்துலலாம் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மோட்டார் ஃபங்க்ஷனுக்கு இந்த வேகஸ் நர்வ் வந்து தேவைப்படுது. அதோட ஆர்ஜின் வந்து மிடில் ஆப்ளைங்கட்டா, ஓப்பனிங் ஆஃப் த ஸ்கல் வந்து ஜுகுலார் ஃபோரமன். ஸோ இப்படி தான் வந்து ஆர்ஜின் அண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஸ் ஆகிருக்கும். அக்சசரி நர்வ் வந்து 11th நர்வ். இதோட காம்பனண்ட் வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் வந்து
கேர்னியல் ரூட் அதாவது மசில்ஸ் ஆஃப் த சாப்ட் பேலட் எக்ஸப்ட் தி டான்சர் வெலின் பேலட்டினி, மசில் ஆஃப் ஃபேரிங்ஸ் எக்ஸப்ட் ஸ்டைலோ ஃபேரஞ்சியசிஸ், மசில் ஆஃப் லாரிங்ஸ் எக்ஸப்ட் கிரிக்கோதைராய்டு. இதை தவிர்த்து மற்ற மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது கிரேனியல் ரூட். அடுத்து ஸ்பைனல் ரூட் வந்து ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு அண்டு ஸ்ட்ரெபிசியஸ் மசில். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பைனல் ரூட். அதோட ஆரிஜின் வந்து மெடுலா ஆப்ளைங்கேட்டா. ஓப்பனிங் ஸ்கல் வந்து ஜுகுலார் ஃபோரமன். ஸோ அக்சசரினா வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுனா ஸ்கல் ஓப்பனிங் இது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எல்லா பிக்சர்ஸ்கிலையும் இந்த மாதிரி ஸ்கல் இருக்கும். ஸ்கல்லில் இந்த எல்லோ கலரில் இருக்கா, ஸோ அதான் வந்து ஸ்கல் ஓப்பனிங் சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து ஹைப்போக்ளைசல் நர்வ் வந்து காம்பனண்ட் வந்து மோட்டார் காம்பனண்ட், ஃபங்க்ஷன் வந்து மசில் ஆஃப் டங்க், அதாவது மசில்ஸ் இருக்குல்ல அது. அதில் எக்ஸப்ட் எதுனா பேலட்டோ கிளாசியஸ் கண்ட்ரோலிங் இட்ஸ் சேஃப் அண்ட் மூமெண்ட்ஸு. அதை தவிர்த்து மற்ற மசில்ஸு. அப்போ டங்கோட ஃபங்க்ஷன் என்ன? டேஸ்ட். இதுவும் டேஸ்ட்டுக்கு தான். ஆர்ஜின் வந்து மெடுலா ஆப்ளைங்கேட்டா. ஓப்பனிங் டு ஸ்கல் வந்து ஹைப்போக்ளைசல் கேனல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஹைப்போக்ளைசல் நர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது இந்த வீடியோவில் வந்து கிரேனியல் நர்வ்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ கிரேனியல் நர்வ் மொத்தம் வந்து 12 நர்வ்ஸ் இருக்குது. அந்த 12 நர்வ்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அதோட ஆர்ஜின் எப்படி இருக்கும், அதோட காம்பனண்ட் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதை பற்றி எழுதணும் அப்படின்னு நினச்சவங்க கிரேனியல் நர்வ்ஸ் என்ன 12 நர்வ்ஸ் எழுதுங்க. 12 நர்வ்ஸ் எழுதி இந்த நான் கொடுத்துருக்க நோட்ஸே இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் தி எக்ஸாம். ஸோ தேங்க்யூ. ஸோ மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.